ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறைன்னு பார்த்தோம்னா அலோபதிக் மருத்துவ முறை தான். அப்படி பயன்படுத்துறவங்கள்ட்ட போயிட்டு ஆயுர்வேதாவும் சித்தாவும் பத்தி சொன்னோம்னா வெறும் இலதலையை போட்டு அரைச்சு கொடுக்கறது தானே அந்த மருத்துவ முறைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது, அலோபதிக்ல பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான மருந்துகள் மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசினல் பிளான்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையில இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸை பிரிச்சு எடுத்து அதை மருந்தா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதோட வடிவமைப்பை மாற்றி இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதோட பொட்டன்சியான மருந்துகளை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பெரும்பாலான அலோபதிக் மருந்துகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான் சோர்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மூலிகை மருந்தை பற்றி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாக்னசி அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட். ஹாய் கைஸ், ஸோ நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்மகாக்னசி சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா சிலபஸ் கண்டென்ட்ஸ் தான் பார்க்கணும். நம்ம எப்பயுமே ஒரு சப்ஜெக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு அவுட்லைனாக தெரிஞ்சிச்சுனாலே என்ன அப்படின்னா பாதி சப்ஜெக்ட் படிச்சதுக்கு சமம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அப்போ வந்து இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி ஃபார்மகாக்னசிக்கான டெஃபினிஷன், அதோட ஹிஸ்ட்ரி என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ண மாதிரியே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்தந்த நாட்டுக்குரிய சில மெடிசனல் முறையை, மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் இண்டிஜினஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். அப்புறம் வேரியஸ் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்கு, இப்போ நம்ம ஆயுர்வேதா சிஸ்டம் சொல்றோம்னா அது மாதிரி வேற என்னென்ன சிஸ்டங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், அப்போ நம்ம சப்ஜெக்ட்ல சொல்லக்கூடிய ட்ரக்ஸ்னா என்ன, அதை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, என்ன சோர்ஸ்ல பண்றாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதுல கலப்படம் பண்ணக்கூடியது அடல்ட்ரேஷன் என்னென்ன, ட்ரக் எவாலுவேஷன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபார்மகோபியல் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது இதுல இருந்து எடுக்கிறோம், என்னென்ன கலந்துருக்காங்க, எவ்வளவு அளவுல இருக்கும் அப்படிங்கிறதா ஸ்டாண்டர்ட்ஸ். அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் பிரீஃப் அவுட்லைன் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப், இது வந்து என்ன பண்ணோம்னா கெமிக்கல் கிளாசிபிகேஷன். அதாவது மருத்துவ முறை வந்து என்ன சொல்ல, மருந்துகளை வந்து என்ன பண்ணா அது மருந்து விளைவுகளை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருந்தோட நேச்சரை வச்சு, இப்போ உதாரணத்துக்கு அல்கலாய்ட்ஸ் ஃபுல்லா ஒன்று, கிளைகோசைட்ஸ் ஃபுல்லா ஒரு கேட்டகரி, டேனின்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா இங்க பாருங்க, ஒவ்வொரு கேட்டகரியா வந்து பிரிக்கக்கூடியது. ஸோ அது வயசாவும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா பேசிக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபார்மகாலஜில படிக்கிற மாதிரியே ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு லாக்ஸேட்டிவ்ஸ்ல நான் என்னென்ன, ஸோ லாக்ஸேட்டிவ்ஸ்ல ஏகப்பட்டது இருக்கு. பட் ஆனால் சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 தான்: ஆலோஸ், ரூபார், கேஸ்டாயில், இஸ்பாகுல், சென்னா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த இதுல நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க மாதிரி இது என்ன மருந்து, என்ன பயன் அப்படிங்கிறத முதல் வந்து என்ன பண்ணிக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து ஒரு எம்சிக்யூவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ லாக்ஸேட்டிவ்ஸ் வந்து எது லாக்ஸேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால இதை என்னங்கிறத வந்து முதல் படிச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்றேன். இண்டிவிஜுவலா நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம், இதுக்கான சோர்ஸ், ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ லாக்ஸேட்டிவ்ஸ்னா என்ன நமக்கு தெரியும். லாக்ஸேட்டிவ்ஸ் மீன்ஸ் என்ன பண்ணணும்னா பவல் மூவ்மெண்ட், அதாவது பர்கட்டிவ் ஆக்ஷனுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கான்ஸ்டிபேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள், ஓகேவா. அது என்னென்ன அப்படின்னா ஆலோ, ரூபார், கேஸ்டாயில், இஸ்பாகுல், சென்னா, இந்த 5மே வந்து லாக்ஸேட்டிவ்ஸ்ல நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து கார்டியோ டானிக்ஸ், ஹார்ட்டுக்கு டானிக் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டாலிஸ், அர்ஜுனா, இந்த 2 தான் சிலபஸ்ல இருக்கு. இது 2மே என்னது கார்டியோ டானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கார்பனேட்டிவ்ஸ் அண்ட் ஜிஏ ரெகுலேட்டர்ஸ். கார்பனேட்டிவ்ஸ்னா என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய, அதாவது ஜிஏ ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான், எக்ஸ்பெல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கார்பனேட்டிவ் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அம்பிளிஃபரஸ் ஃப்ரூட்ஸ்ல வரக்கூடிய சப்ஸ்டன்ஸா இருக்கும். உதாரணத்துக்கு கொரியாண்டர், ஃபென்னல், இதுக்கெல்லாம் வந்து சப்ஜெக்ட் காமன் நேம் என்ன, அதோட நம்ம கொலாக்கியல் நேம் என்ன, ஸ்னானிம் என்னங்கிறது, ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர், ஃபென்னல், அஜோவான், கார்டமம், ஜிஞ்சர், பிளாக் பெப்பர், அசபோட்டிடா, நட்மக், சின்னமன், க்ளவ், இது எல்லாமே இதுக்குள்ள வருது, கார்பனேட்டிவ்ஸ் கீழே வருது. அஸ்டிஞ்சன்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள்னா கேட்டச்சு கொடுத்துருக்காங்க. அஸ்டிஞ்சன்ட்னா புரோட்டீன் பிரிசிபிடேஷன் வந்து பண்ணக்கூடியதான் அஸ்டிஞ்சன் சொல்லுவோம், அதுக்குள்ள கேட்டச்சு. அப்புறம் நர்வஸ் சிஸ்டத்தில் ஆக்ட் பண்ணக்கூடியது, நரம்பு மண்டலத்தில் ஆக்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹைசோசாமஸ், பெல்லடோனா, அக்கோனைட்ஸ் அண்ட் அஸ்வகந்தா, எபிட்ரா, ஓபியம், கேனாபிஸ் அண்ட் நக்ஸ்வாமிகா, இது எல்லாமே இதுக்குள்ள வருது நர்வஸ் சிஸ்டத்துல. ஏதோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமா இருக்கலாம், இல்ல அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமா இருக்கலாம். ஸோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், பிபிக்கு கொடுக்கக்கூடியது, பிளட் ப்ரெஷர், எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கு கொடுக்கக்கூடியது வந்து ராவல்பியா, ஓகேவா. ஸோ ஆன்டி டெசிவ்ஸ் என்ன பண்ணோம்னா கப்புக்கு கொடுக்கக்கூடியது அந்த ஆன்டி டெசிவ்ஸ். அது வந்து என்ன பண்ணா வசாக்கா, ஆடாதுரா வசாக்கான்னு இருக்குல்ல, வசாக்கா, டொலுபால்சம்
அண்ட் துளசி. இதெல்லாமே இந்த ஆன்டி டசிவ்ஸ் கீழே வரக்கூடியது. ஆன்டி ருமேட்டிக்ஸ் அப்படின்னோம்னா ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்களா, மூட்டு வலி, அதுக்கு கொடுக்கக்கூடியது வந்து குகுல் அண்ட் ஓல்சிகம், இந்த ரெண்டும் ஆன்டி ருமேட்டிக்ஸ் கீழே வரக்கூடியது. அதுக்கப்புறம் ஆன்டி டியூமர், கேன்சரா யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் ட்ரக் வின்கா. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நித்திய கல்யாணி செடின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து வின்கா. ஸோ இது வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. அப்புறம் லெப்ரஸிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் இருக்கு, சால்மோருகா ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, லெப்ரஸிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில். அப்புறம் ஆன்டி டயபெட்டிக்ஸ்க்கு வந்து என்னன்னா பெட்ரோகார்பஸ் ஜிம்னிமா சில்வர்ஸ்டே, இந்த ரெண்டும் வந்து என்ன பண்ணோம்னா ஆன்டி டயபெட்டிக்ஸ் கீழே சிலபஸ்ல வருது. டயபெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கோக்ரு அண்ட் புனர்னாவா, இந்த ரெண்டும் வந்து டயபெட்டிக்ஸ் கீழே வருது. ஆன்டி டிசென்ட்ரிக், டயரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் ஆன்டி டிசென்ட்ரிக். அது வந்து என்ன இபிகா குனஹா அப்படிங்கறத வந்து என்னது ஆன்டி டிசென்ட்ரிக் கீழே வருது. ஆன்டிசெப்டிக்ஸ் டிசென்ட்ரிக்ல வந்து பென்சாயின், மிர், நீம், அதுக்கப்புறம் குர்குமா, மஞ்சள், இதெல்லாமே இந்த ஆன்டிசெப்டிக் டிசென்ட்ரிக்ஸ்ல வருது. மலேரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு தெரியும், சின்கோனா வந்து மலேரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஆக்சிடோசிக்னா என்ன பண்ணோம்னா டெலிவரி எப்போ யூஸ் பண்ணக்கூடியது அந்த ஆக்சிடோசிக், அது வந்து என்ன எர்காட். ஓகேவா. விட்டமின்ஸா யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா அனிமல் சோர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சார்க் லிவர் ஆயில் அண்ட் அம்லா, விட்டமின் சி. ஓகேவா. என்னது நெல்லிக்காய். என்சைம்ஸ் மெட்டபாலிசம் பண்ணக்கூடியது அது மாதிரி உள்ளது வந்து பாத்தீங்கன்னா பெப்பாயா, டயஸ்டிஸ், ஈஸ்ட், இதெல்லாம் வந்து என்னது என்சைம்ஸ் கீழே வருது. இதெல்லாம் தவிர்த்து அடிட்டிவ்ஸா யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தோம்னா பெர்ஃபியூம்ஸ் அண்ட் ஃபிளேவரிங் ஏஜென்ட். வெறும் மனத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர்மெண்ட் ஆயில், லெமன் ஆயில், ஆரஞ்சு ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், சாண்டல்வுட் ஆயில், இதெல்லாமே என்னது ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்ணக்கூடியது. பார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னோம்னா நம்ம செய்யக்கூடிய இந்த பார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து எப்படி நம்ம சூட்டிக்ஸ்ல எல்லாம் டேப்லெட் செய்யணும்னா கூட அடிட்டிவ்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி இதுதான் என்ன சொல்றோம் பார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது என்னென்ன பண்ணோம்னா ஹனி, அரக்கிஸ் ஆயில், ஸ்டார்ச், கயோலின், பெக்டின், ஆலிவ் ஆயில், லெலனின், பீஸ்வாக்ஸ், அக்கேசியா, ட்ரககான், சோடியம் அல்சினேட், அகார், புகார்கம், ஜெலாட்டின். இது எல்லாமே என்னன்னா ஃபார்முலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சூட்டிக்ஸ்லயும் இதெல்லாம் வரும். ஓகேவா. மிஸ்லேனியஸ், இது தவிர மற்ற சில முக்கியமான மூலிகைகளும் போட்டிருக்காங்க. அது என்ன பண்ணா லிக்கோரைஸ், அப்புறம் கார்லிக், பிக்டோரைசா அண்ட் டயஸ்கோரியா, லின்சீட் அண்ட் சட்டாவாரி, இது எல்லாமே என்னது மிஸ்லேனியஸ்ல வரக்கூடியது. ஸோ இந்த மொத்த விஷயங்கள் தான் என்ன பண்ணோம்னா நம்ம ஃபார்மகாக்னசி சிலபஸ்க்குள்ள இருக்கு. ஸோ அதை தான் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். இவ்வளவுதான் வந்து என்னது சிலபஸ் கண்டென்ட்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் என்னங்கிறத பார்க்கலாம். பாய்.